கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் தமிழ்நாடு மக்கள் பண்பாட்டுக் கழக தலைவர் மீதா பாண்டியன். வணக்கம். வணக்கம். உங்களுக்கெல்லாம் தெரியும், ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்பாக மைக்கேல்பட்டி மாணவி லாவண்யா மரணத்தில் பல்வேறு சர்ச்சைகள், முக்கியமாக பார்த்தோம்னா மதமாற்றம் நடைபெற்ற பாஜக அன்றைய தலைவராக இருந்த அண்ணாமலை உள்ளிட்ட பல்வேறு சமூக ஊடகங்களில் தமிழ்நாட்டில் இந்த மாதிரியான கிறிஸ்தவ பள்ளிகளில் மதமாற்றம் நடக்கப்பட்டு அதன் மூலியமா இந்த மாணவி கொல்லப்பட்டான ஒரு செய்தி பரவுகிறது. இதனொட்டி பார்த்தோம்னா இன்றைய உச்சநீதிமன்றத்தில் சிபிஐ திட்டவட்டமாக இதில் மதமாற்றமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 பாயிண்ட் மிக முக்கியமான பாயிண்ட்லாம் சொல்லி அவங்க பேசியிருக்காங்க. எப்படி பார்க்குறீங்க? மைக்கேல்பட்டியில் லாவண்யா என்கிற ஒரு மாணவி விடுதியில் இறந்து போகிறார். உடனடியாக செய்தி பரபரப்பாகிறது. பாரதிய ஜனதா கட்சி அண்ணாமலை அங்கே போய் குதிக்கிறார். நீங்கள் அந்த நேரம் பார்த்தீங்கன்னா எங்கே தற்கொலையோ கொலையோ நடந்தாலும் சரி, அங்கே நீங்கள் அண்ணாமலையை பார்க்கலாம். மேலூரில் இதே மாதிரி ஒரு சம்பவம். அங்கே அண்ணாமலை, பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் எல்லாரும் அங்கே குமிச்சிருவாங்க. அது பார்த்திங்கன்னா அது மதமாற்றம் தான் காரணம் அப்படின்னு ஒரு பிரச்சனையை உருவாக்குவாங்க. அவர்களை பொறுத்தளவு மதம் சார்ந்த அரசியல் இதை பரவலாக்குவதன் மூலமாக ஒரு பரபரப்பை உருவாக்குவது, இந்து கிறிஸ்தவர்கள், இந்து இஸ்லாமியர்கள் என்கிற பிளவை உருவாக்கும். அன்னைக்கு மைக்கேல்பட்டி, இன்னைக்கு திருப்பரங்குன்றம். இப்ப எப்படி நீதிமன்றம் முழுக்க அவர்களுக்கு துணையாக இருக்கிறதோ, உயர்நீதிமன்றம், குறிப்பாக நீதிபதி GR சாமிநாதன், இந்த வழக்கில் அவங்க இருக்காங்களா? அதேதான். திருப்பரங்குன்றத்தில் எப்படி GR சாமிநாதன் முழுக்க துணையாக இருக்கிறாரோ, அதே போல் அன்றைக்கு பார்த்தீங்கன்னா லாவண்யா இறப்பு கேள்விப்பட்ட உடனேயே அண்ணாமலை குதிக்கிறாரு. இந்த பொண்ணோட இறப்புக்கு காரணமே என்னன்னா கிறிஸ்தவ மதமாற்றம் தான் காரணம். மதம் மாற்றத்துக்கு நிர்பந்தித்ததுனால தான் அந்த பாப்பா இறந்து போச்சு, தற்கொலை பண்ணிக்கிடுச்சு அப்படின்னு ஒரு பரபரப்பான ஸ்டேட்மெண்ட்டு, போராட்டம். பெற்றோர்களை கூப்பிட்டு உட்கார வச்சு பாடியை வாங்காதீங்க, நாங்கள் நிற்கிறோம் உங்க கூட அப்படின்னா அண்ணாமலை முழுக்க அதை அரசியலாக்குவதற்கான அத்தனை வேலைகளையும் செய்தார். உடனடியாக அதை கையில் எடுத்துக்கிட்டு நம்ம பீகார் பாண்டே ஆஸ்பத்திரியில் கிடக்கிறார். இப்போ சாபம் விட்ட பாண்டே. ஆமாம். அப்போ பார்த்தீங்கன்னா பீகாரி பாண்டே சாணக்கியா சேனல் மூலமாக செய்தியை ரொம்ப பரபரப்பாக்குறார். விவாதங்கள், மதமாற்றம், தமிழ்நாடே மதமாற்றத்தில் இருக்குது, ஸ்டாலின் ஆட்சி மதமாற்றத்துக்கு துணை போகுது அப்படின்ற மாதிரியான ஒரு செய்திகளை கொண்டு போகிறாங்க. உடனடியாக நீதிமன்றத்துக்கு வந்துச்சு. என்னடா டிமாண்டுனா, அண்ணாமலை சிபிஐக்கு மாற்றணும், தமிழ்நாடு அரசுடைய காவல்துறை மீது எங்களுக்கு நம்பிக்கை கிடையாது, தமிழ்நாடு அரசு காவல்துறை சிபிஐக்கு மாற்றுங்க அப்படின்னு அண்ணாமலை கோரிக்கை வைக்கிறாரு. ராமரவிக்குமார் பெட்டிஷன் கொடுத்தாலும் அதுக்கு உத்தரவு GRS கொடுப்பாரு. அண்ணாமலையே கோரிக்கை கேட்டார் சிபிஐ என்கொயரின்னு. சும்மா இருப்பாரா டிஆர்எஸ் உத்தரவு போட்டார், சிபிஐ என்கொயரின்னு உத்தரவு போட்டார். இப்போ 2 வருஷமாக பார்த்தீங்கன்னா விசாரணை அது நடக்குது. நாங்கள் அன்னைக்கே சொன்னோம், மைக்கேல்பட்டி விஷயத்தில் மைக்கேல்பட்டியிலேயே ஒரு மிகப்பெரிய கண்டன நிகழ்ச்சியை நாங்கள் நடத்தோம். குறிப்பாக வழக்கறிஞர் ஹென்றி, திருச்சியில் இருக்கிற வழக்கறிஞர் கென்னடி, எல்லாரும் ஏற்பாடு பண்ணி இதே போல் இப்போ எப்படி நடத்திக்கிட்டு இருக்கோமோ அதே போல் அந்த பள்ளியில் எப்பயுமே மதமாற்றம் என்பது நடந்தது கிடையாது. இந்த மாணவியினுடைய மரணத்திற்கு மதமாற்றம் காரணம் இல்லை அப்படின்னு ஒரு பெரிய கண்டனம் அந்த ஊரில் பார்த்தீங்கன்னா, இப்போ நான்லாம் போய் இறங்குறேன், ஊரே காவல்துறையை குமிச்சிருக்காங்க. பெரிய ஏதோ கலவரத்தை உருவாக்க போகிற மாதிரி அந்த கூட்டத்துக்கு பிஜேபி தகராறு பண்ண போகிறான், அடிக்க போகிறான், உதைக்க போகிறான். ஒரு எண்ணெயும் வரலன்னு வச்சுக்கோங்க. பள்ளியில் கண்டன நிகழ்ச்சி நடந்தது. இந்த திருவருட்குடியில் இந்து சாமியார்கள் வந்திருந்தாங்க, கிறிஸ்தவ பாதிரிமார்கள் வந்திருந்தாங்க, இஸ்லாமிய அமைப்புகள் கலந்துக்கிட்டாங்க. குறிப்பாக அந்த நிகழ்ச்சியில் நான் கலந்துக்கிட்டேன், கழித்து பேசுகிறேன். ஓகேங்க. அந்த நிகழ்வில் அங்கே நாங்கள் அழுத்தமாக சொன்னது என்னன்னா, மதமாற்றம் நடந்திருந்தால் இன்னியாரே இந்த பள்ளியில் ஏராளமான மாணவிகள் மதம் மாறி இருக்கணும். அப்படி எதுவுமே நடக்கலை.
அப்படின்னு நாங்கள் 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி என்ன பதிவு பண்ணோமோ அதை அப்படியே இன்னைக்கு வந்து சிபிஐ அறிக்கையாக இன்னைக்கு கொண்டு இல்ல வந்து அன்னைக்கு பரப்புன வீடியோக்கள்லாம் வெட்டி ஒட்டி பரப்பப்பட்ட வீடியோக்கள் தானே அப்ப? அந்த வீடியோவே பார்த்தீங்கன்னா அந்த பாப்பா ஏதோ பேசுகிற மாதிரி இவன் வெட்டி இதுதான் ஒட்டல் வெட்டல் தான். அது செஞ்சு கொடுக்கறதுக்கு பாண்டே இருக்கான், அது செஞ்சு கொடுக்கறதுக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஐடி விங் இருக்கிறது, இது எல்லாம் செஞ்சாங்க. அண்ணாமலை பண்ணாத அயோக்கியத்தனமே இல்லை. ஓகே, இன்னைக்கு என்னமோ அண்ணாமலை இல்லைன்னா தமிழ்நாடு ஏதோ இருண்டு போன மாதிரி பாஜக காரங்க கத்திக்கிட்டு இருக்காங்க. ஓகே, இது மாதிரியான களவாணித்தனங்களை பண்ணுறது தான் அண்ணாமலையினுடைய வேலையாகவே இருந்தது. அப்போ கலவரத்தை உருவாக்குறது, கலவரத்தை செய்வது என்பது இருக்கு இல்லையா. இன்னைக்கு சிபிஐ சொல்லிட்டான் அந்த பாப்பா வந்து மதமாற்றத்தினால செய்யப்படலை, எந்த நிர்பந்தமும் இல்லை. இந்த பாப்பா இறப்புக்கு முன்னாடியும் பார்த்தீங்கன்னா எந்த மதமாற்றமும் அந்த பள்ளியில் நடக்கலை அப்படின்னு சிபிஐ தன்னுடைய விசாரணை அறிக்கையில் முன்வைக்கிறாங்க. ஓகே, இதுக்கு முன்னாடி நடக்கலை. அவங்க பெற்றோர்கள் நிர்பந்தப்படுத்தப்பட்டு பாடியை வாங்காமல் அண்ணாமலை பண்ணியிருக்கிறார் என்கிற தகவல்கள் இப்போ வருது. அந்த வார்டன் சகாயமேரி அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்றதாக சிபிஐயினுடைய அறிக்கை. ஓகே. இப்போ வழக்கமாக தெரியும் தமிழ்நாடு காவல்துறை சரியில்லை, சிபிஐட்ட கொண்டு போகணும்னு சொல்லுவாங்க. ஆனால் சிபிஐ மீது தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து இயக்கங்களுக்கும் ஒரு மாறுபட்ட கருத்து இருக்கும். சிபிஐக்கு போனாவே எங்கள் பாஜகவுக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாடு வருதுன்னு சில நேரங்களில் சிபிஐ பார்த்தீங்கன்னா இது மாதிரி நடந்துடும். ஓ, பல நேரங்களில் சிபிஐ பார்த்தீங்கன்னா தாமதம், விசாரணை அறிக்கை என்பது பொருத்தமானதாக இருக்காது. ஓகே. இப்போ இந்த வழக்கில் சிபிஐனுடைய முன்வைப்பு என்பது விசாரித்து அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அதை தாண்டி திட்டமிட்டு எதையும் கொடுக்க முடியாது. ஓ, இப்போ நம்மளை பொறுத்தளவு இதில் என்ன கேட்குறோம்னு சொன்னால், ஜிஆர்எஸ் மாற்றி உத்தரவிட்டிருக்காரு, ஜிஆர்எஸ் மேலே நடவடிக்கை எடுன்னு இப்பயும் கேட்கலாம். எப்படி எப்படி சொல்கிறீங்க? இந்த தவறான உத்தரவுகள் கொடுக்குற அவர் சிபிஐக்கு தானே மாற்றினார், அது கேட்டு பிரயோஜனம் இல்லைன்னு வச்சுங்க. ஆனால் கலவரத்தை உருவாக்குகிற நோக்கத்தில் மைக்கேல்பட்டி மாணவியை இறப்ப அரசியலாக்க முயற்சி பண்ண அண்ணாமலையை கைது செய்யணும்னு வச்சுக்கோங்க. ஓ, நீங்கள் எளிமையாக வேடிக்கை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒவ்வொரு கலவரமாக உருவாக்குவாங்க. அர்ஜுன் சம்பத் வருவான், கலவரத்தை உருவாக்குவான். எச் ராஜா வருவான், கலவரத்தை உருவாக்குவான். ராம ரவிக்குமார் வருவான், கலவரத்தை உருவாக்குவான். இவங்களுக்கு துணையாக உயர்நீதிமன்ற நீதிபதிகள் துணை போவாங்க. ஓகே. அவங்க என்ன கேட்குறாங்களோ அந்த உத்தரவுகளை கொடுப்பாங்க. அப்படின்னா இப்போ அறிக்கை சொல்லிருச்சு மதமாற்றம் என்பது நடக்கலை, அந்த பின்னணி எதுவுமே இல்லை, அந்த செய்தியே தவறான செய்தின்னு சொல்லிருச்சு. ஓகே. இப்போ அன்னைக்கு கலவரத்தை உருவாக்க முயற்சி செய்த, ஒட்டல் வெட்டல் வேலை செய்து வீடியோவை பரப்பி சேட்டை செஞ்ச சாணக்கியா பாண்டேவையும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய அன்றைக்கு மாநில தலைவரான அண்ணாமலையையும் தமிழ்நாடு அரசு கைது செய்யணும். இல்லை, அதுக்கு சாத்தியம் இருக்கா? ஸ்டாலின் அவர்கள் அதை பண்ணுவாங்கன்னா தேர்தல் நேரம் வேற வந்து ஸ்டாலின் பண்ணுவார், எங்களையெல்லாம் பண்ணுவார்ல. ஓ, எங்களையெல்லாம் பண்ணுறாருல. சும்மா இருந்ததுக்கு 10 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற வழக்கெல்லாம், பேசுகிற வழக்கெல்லாம் தூசி தட்டி இப்போ எடுக்கிறாங்க நீதிமன்றத்தில். ஓகே. இவன் கலவர நோக்கத்தோடு தான் செஞ்சுருக்கான் அண்ணாமலை. அவங்களுக்கு தெரியுது. ஏன்னா திட்டமிட்டு மக்களை நம்ப வைக்கிறதுக்காக நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவை வந்து ஒட்டி வெட்டி பண்ணிடுறோம். இதே தான் மேலூரில் நடந்துச்சு. அவன் பேர் மதுரை மாவட்ட, புறநகர் மாவட்ட பாஜகவோட தலைவர். அவன் இல்லாத சேட்டையெல்லாம் அங்கே பண்ணான். அந்த பொண்ணோட அண்ணனே வந்து நேரடியாக ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டான். தேவமார் சமூகத்தை சேர்ந்த பையன், இல்லை அப்படி எதுவும் நடக்கலை, யாரும் இதுக்கு காரணம் கிடையாதுன்னு அந்த பையனே வந்து சொல்லிட்டான். இவங்க சொல்லக்கூடிய சோக்கால்டு இந்து பையன் பொத்திக்கிட்டு பேசாமல் போனாங்க மேலூரில். மைக்கேல்பட்டியில் பார்த்தீங்கன்னா இப்போ ப்ரெஷர் கொடுத்துருப்பாங்க, அறிக்கையை அவங்களுக்கு சாதாரணமாக கொடுங்கன்னு கூட கொடுத்துருப்பாங்க. அதை தாண்டி சிபிஐயினுடைய அறிக்கை உண்மையை வெளியே கொண்டு வந்திருக்கிறது உண்மையிலேயே பாராட்டுறோம். ஓகே. ஆனால் கலவரத்தை உருவாக்க முயற்சி செய்த அண்ணாமலை, அவனுடைய கூட்டாளி பாண்டே, 2 பேரையும் கைது செய்யணும் என்பது நான் கேட்டுக்கிறோம்னு வேண்டுகோள் விடுக்கிறோம். தமிழ்நாடு அரசு இது போன்ற விஷயங்களை வேடிக்கை பார்க்கக்கூடாது. நீங்கள் வந்து வழக்கமாக வந்து கைது பண்ணுவீங்க, அது நிரூபிக்கப்படலைன்னா விட்டுருவீங்க. நாங்கள் ஆர்மியில் வழக்கு போடுறது. இப்போ இந்த கலவரம் நடந்து திருச்சி தஞ்சாவூர் பார்டர், கிட்டத்தட்ட மைக்கேல்பட்டி என்பது பார்டர், அந்த ஊருக்குள்ளே பெரிய ரகல உருவாயிருந்துச்சுன்னு வச்சுக்குவோம். என்ன நடந்திருக்கும்? படுகொலை நடக்குமா நடக்காதா? ஆமாம். தஞ்சாவூர் திருச்சியில் நடக்குமா நடக்காதா? அப்போ பாரதிய ஜனதா கட்சிக்காரனுக்கு ஆர்எஸ்எஸ் பின்பலத்தோடு இதுவே பொழப்பாக இருக்குன்னு சொன்னான். திருப்பரங்குன்றத்தை வச்சு பண்ணுறாங்களா இல்லையா?
ஆமா. ஊரே பார்க்க ஏற்றப்பட்ட கொடிமரம், ஊர்வலம் சுற்றி வந்து ஏற்றப்பட்ட கொடிமரத்துக்கு உயர்நீதிமன்ற கிளை உத்தரவு போடுது, அந்த கொடிமரத்தை அகற்றுங்க, கொடிமரத்தை ஏற்றுறவங்க மேலே வழக்கு போடுங்க அப்படின்னு போடுறாங்க. இப்படி பரபரப்பை உருவாக்குவதற்காக திட்டமிட்டு இஸ்லாமிய மக்கள் மீது, திட்டமிட்டு கிறிஸ்தவ மக்கள் மீது கலவரத்தை உருவாக்குவது. அவங்க மதமாற்றம், கிறிஸ்தவர்கள்லாம் மதமாற்றம்ன்றது ஒரு காரணம், இஸ்லாமியர்கள்லாம் தீவிரவாதிகள். இப்படி 2 ஆயுதம் வச்சுருக்காங்க. லவ் ஜிகாத் இந்த மாதிரி வார்த்தைகள், லவ் ஜிகாத் இப்படிலாம் வேற சொல்லுவாங்க. ஆமாம், வேற ஏதாவது எஸ்சியாக இருந்தால் பார்த்தீங்கன்னா லவ் ஜிகாத்துருவான். இப்போ இவங்க ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஆயுதம் வச்சுருக்காங்க. இஸ்லாமியர்கள்லாம் தீவிரவாதம், ஊய் ஆக்கிரமிப்பு அப்படின்றான். கிறிஸ்தவர்கள்லாம் வந்துட்டாங்கன்னா மதமாற்றம், அல்லேலூயா சொல்லிட்டான், அவன் வீட்டுக்குள்ளே அவன் ஜபம் பண்ணிக்கிட்டு இருப்பான் காலகாலமாக, அங்கே உள்ளே புகுந்து தகராறு பண்ணி மதமாற்றினான் அப்படின்னு தகராறு பண்ணுறது, இல்லாட்டி லவ் ஜிகாத்துன்றது. இந்த அயோக்கியத்தனம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய அரசியல் அயோக்கியத்தனமாக இருக்குது. தங்களுடைய அரசியல் தேவைக்காக கலவரத்தை உருவாக்குவது, தங்களுடைய அரசியல் தேவைக்காக ஒவ்வொரு சம்பவத்தையும், யதார்த்தமாக நடைபெறுகிற ஒவ்வொரு சம்பவத்தையும் கலவரமாக உருவாக்குவதற்கு வெக்கமா இல்லையா? பழைய போலீஸ் ஆஃபீஸர் இவனெல்லாம் என்ன ஐபிஎஸ் படித்தான், இவன் வந்து பாஜகவுடைய தலைவராக இருந்தது மூலமாக ஒரு கலவர சூழலை உருவாங்க. ஏதோ லோக்கலில் இருக்கவன் செஞ்சான், பாப்புலர் ஆகிறதுக்கு, அடையாளம் ஆகிறதுக்கு செஞ்சான்னா பார்த்தீங்கன்னா அது வழக்கமாக நடக்குது. பாரதிய ஜனதாவில் யாராவது ஒருத்தன் தன்னை அடையாளமாக்கணும்னா டகார்னு கிறிஸ்தவ அல்லேலூயா சபைக்குள்ள உள்ளே புகுந்து இவங்க மதம் மாற்றலாங்க அப்படின்னு ஒரு அடையாளமாகிறதுக்கு முயற்சி பண்ணுவான். இவன் ஐபிஎஸ் படித்தவன், கர்நாடகாவிலேருந்து வேலை மண்ணுக்கட்டி தமிழ்நாட்டுக்கு வந்து இன்றைக்கி சீரழிஞ்சு சில்லாமிரப்பட்டு கலவரங்களை உருவாக்க முயற்சி பண்ண அண்ணாமலை இப்போ காணா போயிட்டான். ஆமாம் ஆமாம், காணா போயிட்டான். இது போன்ற சம்பவங்களை செய்பவர்கள் எவனாக இருந்தாலும் ஒன்று தானாக காணா போவான், இல்லாட்டி ஜனநாயக அரசியலால் காணாமல் அடிக்கப்படுவான். அதனால தான் மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி தமிழ்நாடு அரசை, ஸ்டாலினை கேட்டுக்கொள்கிறோம், துணிச்சலாக இது போன்ற பொய் செய்தியை பரப்பி இட்டுக்கட்டி வீடியோவை வந்து வெட்டி ஒட்டி பண்ணின அன்றைய பாரதிய ஜனதாவுடைய மாநில தலைவர் அண்ணாமலையை கைது செய்ய வேண்டும். அவனுக்கு துணை போன பாண்டேய, சாணக்கியா பாண்டேய கைது செய்ய வேண்டும் என்பது எங்களுடைய வேண்டுகோள். ஓகே சார், நன்றி. நன்றி.